அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நிச்சயமா நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்க யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் பெரிய வெற்றி அடையக்கூடியவங்க இவங்க நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இத்தனை நாள் இருந்த திருமணத்தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சுபமா திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரமே புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அந்த நீண்ட கால பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு கிடைக்கும். முக்கியமாக உங்களுடைய உடல்நிலை இனி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. ஆனால் மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் யார் நல்லவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்க. கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. கடந்த 8-10 வருஷங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நகர்ந்திருக்கும். அதனால் இனி எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோம்னு உடனடியாக முடிவெடுக்காதீங்க. யார் உங்களிடம் பேச வந்தாலும் அவங்க எதற்காக பேசுகிறாங்க, என்ன தேவைக்காக உங்ககிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கவனிச்சுக்கணும். எப்போவுமே நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத நபர்கள்கிட்ட உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. ஏன்னா சனி பகவான் நீதி தவறாதவராக இருக்கார். அவர் பார்வையில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கஷ்டம் வரும்போது தான் யார் உண்மையான நண்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் உண்மையாகவே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர முடியும். இந்த ராசியில் ரொம்ப கஷ்டப்படுவர்களும் இருக்காங்க. அதே சமயம் நல்ல நிலையில் ராஜாவை போல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. வயதான காலத்தில் பெரிய சாதனை படைத்தவர்களும் இருக்காங்க. அதனால் வயது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. ஒவ்வொரு நொடியும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மனதார ஈர்க்கிறானோ அது அவங்கிட்ட நிச்சயமாக வந்து சேரும். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட மகர ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையை ஒரு நல்ல இடத்துல அமைச்சு கொள்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் எதற்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத தீர யோசித்து செயல்பட்டீங்கன்னு வைங்க, உங்களால் வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய வெற்றி அடைய முடியுங்க. முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. மாதத்தில் ஒரு முறையாவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. வாழ்க்கையில் இருக்கிற நிறை குறைகளை கவனித்து செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிக்க உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால் யோசித்து செயல்படுங்க. சனி பகவான் சில நேரங்களில் நண்பனாக இருந்து சில சோதனைகளை கொடுத்து வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைப்பார். பல கசப்பான உண்மைகளை உணர வைப்பார். மனிதர்களோட எண்ணங்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறுங்க. ஒரு சிலர் நீங்கள் செய்கிற நல்லதை கூட தவறாக நினைக்கலாம். யாராவது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் அதிகமாக கவலைப்படாதீங்க. ஏன்னா
உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மால் முடியவே முடியாத காரியம். மகரம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மகரம் ராசிக்காரங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லதே நினச்சி நல்லதே செய்யுங்க. உங்களிடம் ஏதேனும் தவறு இருந்தால் அதை நீங்களே திருத்திக்கோங்க. நீங்கள் நேர்மையாக நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையில் இனி தோல்வி அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணக்காசுக்காக 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணக்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய செல்வாக்கோட உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க. தங்கம், நகை, ஆபரணங்கள்னு எல்லாம் சேரப்போகுது. உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உடல்நிலை சீராகும். குடும்ப பிரச்சனைகள் ஓயும். உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன ஒரு முக்கியமான உறவு தானாகவே உங்களை தேடி வரப்போகிறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் மனதார ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் மனமுருகி வேண்டிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம். எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குது. தினமுமே காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுக்கிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை. அந்த சூரியனோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே வெளிச்சமாக மாற்றிருங்க. அந்த ஒளி உங்களை வந்து சேரும். உங்கள் கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும். இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள்கிட்ட பேசுகிறவங்களா? இதில் யாருமே முழுமையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்கள் மனசை போட்டு வாட்டிக்கிட்டு இருந்தத கவலைகள் எல்லாம் இனி காணாமல் போக போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு தன்னோட 9ஆம் பார்வையால் உங்களை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு தைரியம் அதிகமாகும். மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த தயக்கம் எல்லாம் விலகி போயிடும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றி அடையும். இதுக்கு முன்னாடி நீங்கள் அழகான திட்டம் போட்டு வச்சுருந்தாலும் அதை செயல்படுத்துறதுல மட்டும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும். பொதுவாக மகர ராசிக்காரங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் என்ன பண்ணுவார் தெரியுமா? யார் ஒருத்தன் வேகமாக உண்மையாக உழைப்ப போடுறானோ, மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் அவருக்கு உயர்வு கொடுப்பாரு. அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு நாம் வெறும் திட்டம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சோம்பேறித்தனமாக இருந்தால் அவர் உங்களை வளர விட மாட்டார். தலையில் தட்டி உட்கார வச்சிருவார். ஆனால் இப்போது மனசில் உறுதி கொண்டு அந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் திட்டங்களை செயல்படுத்த போகிறீங்க. இனி நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க போகுது. இளைய உடன்பிறப்புகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். ராசிக்கு 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும். பொன் பொருள் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை அதிகரிக்கும். நம்ம ராசி மண்டலத்தில் 10ஆவதாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மகரம்.
இதன் அதிபதி சனி பகவான். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசிக்காரங்க. உங்களுக்கு நட்பு ராசிகளா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்கெல்லாம் இருக்காங்க. மகரம் ராசியில் பிறந்தவங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. இவங்களோட அழகான பேச்சால் எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்குது. தன்னோட வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடியவங்க நம்ம மகரம் ராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனா வாங்கித்தாங்க, இல்லை ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த சின்ன உதவியை செய்யறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.